இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆகியும் குழந்தை இல்ல. பாம்பேல இருந்து வந்த டாக்டர் நான் ரொம்ப நம்பி இருந்தாங்க. ஆனா அவங்களும் நமக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் எனக்கு வாழவே பிடிக்கலங்க. செத்துலான்னு இருந்துச்சு. எல்லாரும் நான் குழந்தை இல்லாதவன்னு என்ன பார்த்த பார்வையும் பேசின பேச்சும் என்னால தாங்கிக்கவே முடியலங்க. ஒரு புருஷனா என்னோட வேதனையை உங்களால புரிஞ்சுக்க முடியலங்க. அப்பதான் கடவுளா பார்த்து இந்த குழந்தைய நம்ம கண்ணுல காமிச்சாருன்னு நான் நம்புறேங்க. மலேசியா போக வேண்டிய நாம ஏன் ஆசிரமத்துக்கு போனோம்? அந்த குழந்தை ஏன் என்ன தள்ளி விடணும்? அந்த குழந்தை மட்டும் நம்மள தள்ளி விடலனா நம்ம ஃளைட்ல போய் ஆக்சிடென்ட் ஆகி இறந்துருப்போம்ல. எங்க குழந்தையும் காணோம், கங்காவையும் காணோம். வாங்க ஹாசினி, எப்போ வந்தீங்க? இப்பதான் வந்தேன். அம்மா குழந்தைங்க? குழந்தை இங்கதான் எங்கேயாவது விளையாடிட்டு இருக்கும். நீங்க முதல்ல ஜூஸ் குடிங்க. இங்க வாங்க. நீங்க போங்க. இந்தங்க ஜூஸ் குடிங்க. இல்லங்க பரவாயில்ல, நான் அப்புறமா குடிச்சுக்கிறேன். வரும்போது குடிக்கதாங்க வெல்கம் ட்ரிங்க்ஸே. இந்தாங்க. ஐயோ வேண்டாங்க. இல்ல எனக்கு இப்ப வேண்டாம். குடிங்க. இல்ல எனக்கு இப்ப வேண்டாம். சாரி சாரிங்க சாரிங்க. பரவாயில்ல. தெரியாம கொட்டினதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? சரிங்க, அங்க ரெஸ்ட் ரூம் இருக்கு, நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்க, இதோ வரேன். வாங்க. என்ன இவ்ளோ லேட்டா வரீங்க? ஹாசினி வந்தாங்க, அப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல, என்கிட்ட சொல்லாம கொள்ளாம கிளம்பி போயிட்டாங்க. ஐயோ, ஹாசினி உங்ககிட்ட சொல்லாமலாம் போலங்க. உங்க வீட்டு பாத்ரூம் லாக் ஆயிடுச்சு போல இருக்கு. ஐயோ, என்ன சொல்றீங்க? ஆமாங்க, பாத்ரூம்ல மாட்டிட்டு இருக்கேன்னு ஹாசினி எனக்கு ஃபோன் பண்ணி லொகேஷன் ஷேர் பண்ணதுனால தான் நான் வந்தேன். ஐயோ ஆமாங்க, இப்பதான் ஞாபகம் வருது. ஹாசினி புடவை ட்ரிங்க்ஸ் கொட்டிருச்சு. நான் தான் வாஷ் பண்ணிட்டு வர சொன்னேன். ஓ வாங்க, பாத்ரூம் போய் பார்க்கலாம் வாங்க. ஐயோ மேல போட்டி இருக்கு. யார் போட்டது? சரி நீ வா. வாங்க. ஹாசினி, கதவு எப்படி லாக் ஆச்சு? ஐயோ நல்ல வேளை நீ வந்து துர்கா. கங்கா, டோர் எப்படி லாக் ஆச்சு? நீங்க ஏன் போன் எடுக்கல? அது ஃபங்க்ஷன் இருந்தனால சுத்தமா மறந்துட்டேன். சாரி ஹாசினி, உனக்கு ஒண்ணும் ஆகலல்ல? எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். இன்னும் கூட போலீஸும் என் ஆட்களும் அவனை தேடிட்டு தான் இருக்காங்க. அமைச்சரே, நீங்க சூர்யாவை எங்கேயுமே தேடி அலைய வேண்டாம். இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன் அம்மன் கோயில் கல்யாண மண்டபத்துக்கு வருவான். என்ன சொல்ற தாரா? தலைமறைவா இருக்கிறவன் எப்படி கல்யாண மண்டபத்துக்கு வருவான்? அவன் கண்டிப்பா வருவான். ஏன்னா நடக்க இருக்கிறது துர்காவோட அக்கா கல்யாணம். இந்த கல்யாண ஏற்பாடையெல்லாம் ஆரம்பத்துல இருந்தே சூர்யா தான் பண்ணிட்டு இருக்கான். அதனால சூர்யா கண்டிப்பா இந்த கல்யாணத்துக்கு வருவான். அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நீங்க போலீஸ் கிட்ட சொல்லி எப்படியாவது அவனை சுத்தி வளைச்சு கொண்டு போய் என்கவுண்டர்ல போட்டு தள்ள சொல்லுங்க. சொல்லிட்டேல, நான் பாத்துக்கிறேன். அமைச்சரே, போன தடவை கோட்டை விட்ட மாதிரி இந்த தடவையும் கோட்டை விட்டுடாதீங்க. கச்சிதமா இந்த காரியத்தை முடிங்க. கல்யாணத்துல வச்சு அவனை என்கவுண்டர் பண்ண சொல்றேன். சூர்யா செத்துட்டாங்கிற நல்ல தகவல் உனக்கு வரும். அந்த நல்ல தகவலுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரி சிஸ்டர், நல்லா போட்டு கொடுத்தாச்சு சிஸ்டர். அடுத்ததா அவனை போட்டு தள்ளுறதான் பார்க்கணும். வாங்க சிஸ்டர், போலாம். அந்த துர்கா பதறி துடிக்கிறத பார்த்து ரசிக்கணும். நல்ல ரசனை. வாங்க போ. வாங்க போய் ரசிக்கலாம். அச்சோ, மினிஸ்டர் வேறு கால் பண்ணுறாரு. இப்போ என்ன சொல்ல போகிறாரோ தெரியலையே. வணக்கம் சார். வணக்கம்லாம் எனக்கு தேவையில்லை.
சூர்யாவை போட்டு தள்ளிட்டேங்கிற சந்தோஷமான நியூஸ் தான் எனக்கு தேவை. சார் கவலைப்படாதீங்க சார். என் டீம் சூர்யாவை வலை வீசி தேடிக்கிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் நீங்க எதிர்பார்க்குற நல்ல தகவலை நான் சொல்றேன். நீ எனக்கு நல்ல தகவல் சொல்றது இருக்கட்டும். நான் இப்போ உனக்கு நல்ல தகவல் சொல்றேன், நல்லா கேட்டுக்க. சொல்லுங்க சார். சூர்யாவை வலை வீசி தேடிட்டு இருக்க உன்னோட டீமை உடனே அம்மன் கோயில் கல்யாண மண்டபத்தை சுத்தி ரவுண்ட் அப் பண்ண சொல்லு. நீங்க என்ன சார் சொல்றீங்க இப்போ? மண்டபத்தை எதுக்காக ரவுண்ட் அப் பண்ண சொல்றீங்க? சூர்யாவோட பொண்டாடி துர்காவோட அக்காவுக்கு அந்த மண்டபத்துல தான் கல்யாணம் நடக்க போகுது. அந்த கல்யாணத்தை முன்னாடி நின்று ஏற்பாடு பண்ணதே சூர்யா தான். அதனால அந்த கல்யாணத்துக்கு அவன் கண்டிப்பா வருவான். உன் டீம் ஆட்களை மாறு வேஷத்துல கண்காணிக்க சொல்லு. கல்யாண மண்டபத்துல வச்சு அவனை சுட்டு கொள்ளு. ஓகே சார், நான் காரியத்தை கச்சிதமா முடிச்சுட்டு உங்களுக்கு கால் பண்றேன். போன தடவை மாதிரி கோட்டை விட்ட அவ்வளவுதான். கண்டிப்பா இல்ல சார், அப்படி எதுவும் இந்த முறை நடக்காம பாத்துக்கிறேன். நீங்க எதிர்பார்க்குற நல்ல தகவலை இந்த முறை கண்டிப்பா நான் சொல்றேன். நான் எதிர்பார்த்துட்டே இருப்பேன். ஓகே சார். வச்சிருமா. ஹாசினி, நீ போய் எல்லாரும் வந்துட்டாங்களான்னு பாக்குறியா? சரி துர்கா. விநாயகாய நமஹ. ஓம் விக்னராஜாய சாமி, நமஹ. நீங்க கேட்ட எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டேன். சரி. வணக்கம். வாங்க. வாங்க வாங்க. வணக்கம். வாங்க. வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? வணக்கம். வாங்கம்மா. ஹாசினி, வணக்கம். வரவங்கள பாத்து. சரி. நீங்க வாங்க. சம்மந்தி எல்லாம் ரெடியா இருக்குல்ல? எல்லாம் ரெடியா ஓகே இருக்கு தானே? ஆ, சூர்யா வந்துடுவாரா? வந்துருவாங்க. எதுவும் வாங்க ஆ, தேவையில்லை. சரிங்க சம்மந்தி. ஆ, எல்லாம் ஓகே தாங்க. அக்கா, அழகா இருக்கக்கா. சூப்பர். துர்கா, என்னக்கா? சூர்யா வந்துருவார்ல? கண்டிப்பா வருவார்க்கா. இந்த கல்யாணத்தை முன்னாடி நின்னு ஏற்பாடு பண்ணதே அவர்தான். இன்னைக்கு அவர்தான் முன்னால நின்னு எல்லாரையும் வரவேற்கணும். ஆனா இப்ப நிலைமை அப்படி இல்லையே. சூர்யா வந்தாதான் நான் தாலியை கட்டிக்குவேன். அக்கா, நீ கவலையே படாத, அவர் கண்டிப்பா வந்துருவாரு. நம்ம யார் கல்யாணத்துக்கு வந்திருக்கோம்? நம்ம கம்பெனில ஒர்க் பண்றாங்கல்ல, அவங்களோட கல்யாணத்துக்கு. வா உள்ள போ. வா போலாமா? இப்படி ஆடிட்டே தான் வருவியா? வாங்க வாங்க. ஹாசினி இருக்காங்களே, நம்ம தேவிய பார்த்தா பிரச்சனை ஆயிடுமே. இப்போ என்ன பண்றது? வணக்கம். வணக்கம். ஹாசினி, எல்லாரும் வந்துட்டாங்களா?